பிளாக் ஹோல் உள்ள போனா என்ன நடக்கும்? நீங்க இப்போ ஒரு ராக்கெட்ல ஸ்பேஸ்க்குள்ள ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நெனச்சுக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய பிளாக் ஹோல். லைட் கூட எஸ்கேப் ஆக முடியாத ஒரு இடம். பிளாக் ஹோல். நீங்க அத நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டுருக்கீங்க. இப்போ உங்க மைண்ட்ல ஒரே கேள்வி தான். பிளாக் ஹோல் உள்ள போனா செத்துருவேனா? இல்லன்னா ட்ரெயின் ட்ராவல் நடக்குமோ? இல்லாட்டி வேற யூனிவர்ஸ்குள்ள போயிடுவோமோ? இந்த வீடியோல பிளாக் ஹோல் உள்ள போனா என்ன நடக்கும்னு எக்ஸாக்ட்டா சயின்ஸ் வச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பிளாக் ஹோல்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டார் இருக்குல்ல, அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர் கழிச்சு ஃபியூல் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த ஸ்டார் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அததான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளோஷன் அப்புறம், அதாவது இந்த ஸ்டார் வெடிச்சதுக்கப்புறம், இந்த ஸ்டாரோட சென்ட்ரியோ கொலாப்ஸ் ஆகி, எல்லாமே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல கிராஷ் ஆகும். அங்க கிரியேட் ஆகுறது தான் இந்த பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்குனா, அதாவது லைட்டே எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமாம். அப்ப ஹியூமன்ஸ் பாடிலாம் சான்ஸே இல்ல. பிளாக் ஹோல் இருக்குல்ல, அதுகிட்ட ஒரு இன்விசிபிள் பவுண்டரி இருக்குங்க. அதுக்கு பேரு ஈவென்ட் ஹரிசோன். இந்த லைன கிராஸ் பண்ணிட்டா திரும்ப வரவே முடியாது. ஏன் சிக்னல் கூட அனுப்ப முடியாது. அங்க போயிட்டு ஹெல்ப்ன்னு இல்ல. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஹரே மோடிஜி இப்படி எது சொன்னாலும் அதுக்கு சுத்தமா கேட்காது. இப்ப நான் அந்த ஈவென்ட் ஹரிசோன்ல மாட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி தெரிவேன்னா, நான் அதுல ஏதோ ஃப்ரீஸ் ஆயி நிக்கிற மாரி தெரிவேன். ஆக்சுவலா எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அதுல உள்ள போய்க்கிட்டே இருப்பேன். எது வரைக்கும் போறேன்னு எனக்கே தெரியாது. 1000 கிலோமீட்டர் போலாம், 2000 கிலோமீட்டர் உள்ள போலாம். ஆக்சுவலா அப்பதான் என் லைஃப்ல பெரிய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் இமேஜின் நீங்க இப்போ வந்து இந்த பிளாக் ஹோல்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. இதனால உங்க பாடிக்கு என்னென்ன சேஞ்சஸ் அண்ட் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்றேன் பாருங்க. பிளாக் ஹோல்ல வந்து கிராவிட்டி எப்பயுமே ஈக்குவலாவே இருக்காது. உங்க தலை சைடுல கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காவும், உங்க கால் சைடுல கொஞ்சம் கம்மியாவும் இருக்கும். இதனால உங்க பாடிக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா, உங்க பாடி ஸ்லோவா ஸ்ட்ரெச் ஆக ஸ்டார்ட் ஆகும். கை, கால் எல்லாமே ஸ்பெகட்டி மாரி. அதாவது வீட்ல நூடுல்ஸ் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? அதுல ஒரே ஒரு நூடுல்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தா, வளைஞ்சு, வளைஞ்சு, வளைஞ்சு கொஞ்சம் பெருசா இருக்கும் தெரியுமா? அதுமாரி நம்ம பாடி சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு வந்து சயின்டிஸ்ட் வந்து ஒரு நேம் வச்சிருக்காங்க. அது வந்து ஸ்பெகட்டிஃபிகேஷன். அதாவது இந்த நூடுல்ஸ் மாரி இருக்கிறவங்கள வந்து நம்ம ஸ்பெகட்டிஃபிகேஷன்னு சொல்லணுமாம். அந்த மாரி டைம்ல நம்ம பாடியில வந்து ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுமாம். ஸோ அந்த ஹார்மோனோட நேம் வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. அது வந்து என்ன பண்ணும்னா வந்து, அதனால நம்ப கத்தி சத்தம் போட ஸ்டார்ட் பண்ணுவோமாம். அந்த சத்தம் இருக்குங்கள, அந்த சத்தம் வந்து நம்ப காதுக்கே கேட்காதாம். அந்த அளவுக்கு வந்து பிளாக் ஹோல் இருக்குமாம். கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். நம்ம கத்துறது வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்காதது வேற. நமக்கே கேட்கலன்னா எப்படி இருக்கும்? ஐய்யய்யோ! அவ்வளோதான் நானும். நம்ம எல்லாருக்கும் ஐன்ஸ்டீன் சொன்ன மாரி, கிராவிட்டி எல்லா இடத்துலயும் சேமா இருக்கிறதில்ல. கிராவிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல டைம் ஸ்லோ ஆகும். நம்ம பூமியில வந்து கிராவிட்டி கம்மியா இருக்கு. அதனால டைம் ஸ்பீடா போயிடும். ஆனா பிளாக் ஹோல்ல அப்படி இருக்காது. கிராவிட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால டைம் ஸ்லோவா ஆகும். இதனால என்ன நடக்கும்னா, எப்படிங்கிறாங்க ஒரு செகண்ட் வந்து பூமியில 1000 வருஷம், 2000 வருஷத்தையும் தாண்டி போகும்ன்னு சொல்றாங்க. எனக்கு புரியல இது வரமா? இல்ல சாவுமா? பிளாக் ஹோல்குள்ள மாட்டிக்கிட்டா சர்வே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா சப்போஸ் சர்வே பண்ணா இவ்வளோ வருஷம் உயிர் வாழலாம்ன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அப்படின்னு உங்களுக்கு தோணும். இருங்க நான் இன்னும் எக்ஸாக்ட்டா கிளியரா சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. ஈவென்ட் ஹரிசான கிராஸ் பண்ணதுக்கப்புறம் சயின்ஸும் சைலன்ட் ஆயிரும். ஆக்சுவலா வந்து அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் கூட என்ன நடக்கும்னு தெரியாதுங்க. எப்படின்னா வந்து நம்ம எல்லாரும் வெளில தான் பார்த்துருக்கோம். உள்ள போய் என்ன இருக்குன்னு யாரும் ஆராய்ச்சி பண்ணதில்ல. அது ஆக்சுவலா உள்ளயே முடியாது. இங்க இருக்கிற 3க்கே நம்ம வந்து முக்கி முக்கி போய் பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து 3யும் நம்ம ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணல. இப்ப எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத எவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வந்து யார்கிட்டயும் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. இவ்ளோ இருக்கு, அவ்ளோ இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு பிளாக் ஹோல் வந்து நம்ம பூமி கிட்ட வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவரை இன்னும் ஒரு 10,000 வருஷம் ஆகுமாம். பட் இப்பதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் வளரலன்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து உள்ள வந்து என்ன இருக்கும், என்ன நடக்கும்னு யாருக்கும் எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. ஆனா சம் தியரிஸ் சொல்றது என்னன்னா, பிளாக் ஹோல் கிட்ட ஒரு டோர் இருக்கும். அது வழியா நம்ம வந்து பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது ஜஸ்ட் புக்ல தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மத்தபடி இது வந்து உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எதுவும் நிரூபிக்கப்படல. நீங்க ஃபியூச்சர்ல பிளாக் ஹோல்குள்ள போய் மாட்டிக்கிட்டு அந்த டோர கண்டுபிடிச்சு, உங்க பாஸ்ட்ல போய் என்ன சேஞ்ச் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளாக் ஹோல் வந்து இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்டோட பிக்கஸ்ட் மிஸ்டரியா தான் இருக்கு. பட் சயின்டிஸ்ட்லேருந்து எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம், ஸ்பேஸ் வில் ஆல்வேஸ் பி சேக்ரெட் அண்ட் பியூட்டிஃபுல். இந்த வீடியோவோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு வந்து 1 வீக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி, சில விஷயம்லாம் பே பண்ணி தான் கத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாரி நெறைய கன்டென்ட் வரும். அப்புறம் எஜுகேஷன் சம்மந்தமா வரும். எல்லாமே நான் வந்து 1 டே 2 டேல வந்து சூஸ் பண்றது இல்ல. இதுக்காக நான் வந்து 1 வீக், 2 வீக்லாம் வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 1/2 மாசமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து அந்த வீடியோ வந்து ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.